ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நவராத்திரி ஸ்பெஷல். இந்த நவராத்திரிக்கு எனக்கு தெரிஞ்ச சுண்டல் வகைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ சுண்டல் செய்ய போகலாம். இப்போ சுண்டல் வெரைட்டிஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கொண்டக்கடலை சுண்டல். இந்த சுண்டலுக்கு கொண்டக்கடலையை முதல்ல 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்காங்க. இப்போ ஊறின கொண்டக்கடலையை உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு நமக்கு கொண்டக்கடலை ஊறுறதுக்குள்ளே இந்த சுண்டலுக்கு தேவையான சுண்டல் பொடியை செஞ்சிடலாம். இந்த பொடியை நம்ம எந்த சுண்டல் செஞ்சாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருப்பு சட்டி போட்டிருக்கேன். இதில் முதல்ல நம்ம தனியா வறுத்தரலாம். தனியா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுங்க. வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், தனியா வறுபடுற ஃப்ளேவர். கொஞ்சம் தனியா கலர் மாறினோனையும் இதோட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தனியா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிளகாயும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலையில் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு அது அப்படியே சுருங்கி வரும், ஈரப்பதம்லாம் குறைஞ்சு அந்த அளவுக்கு இதை வறுத்தரலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா சுருங்கி வந்துருச்சு. நல்ல கமன்னு வாசம் வருது. கருவேப்பிலை வாசம், மிளகா, நம்ம போட்ட மிளகா, வறுத்த தனியா, இதோட வாசம்லாம் நல்லா வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பொடி அரைச்சிடலாம். இந்த பொடி வந்து நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நம்ம சுண்டலில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்ததை பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஊற வச்ச கொண்டக்கடலையும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இனி இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு இருப்பு சட்டி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது அடுப்பில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்ச சுண்டல் பொடியை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டரலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பொடி போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கிட்டரலாம். இப்போ பொடி போட்டு நமக்கு 1 நிமிஷம் ஆச்சு, நல்லா கிளறிட்டோம். இனி தேங்காய் பூவை சேர்த்து அதையும் ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அடுப்பில், 1 நிமிஷம் இருந்தால் போதும். கரெக்டாக 1 நிமிஷத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நவராத்திரிக்கு முதல் சுண்டல் வெரைட்டியில் கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் நம்ம போட்ட பொடியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம அடுத்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் வெரைட்டிஸில் அடுத்து பார்க்க போகிறது கொள்ளு சுண்டல். கொள்ளு வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. யூஸ்வலாக கொள்ளு ரசம் வைப்பாங்க. இப்போ தோசையோடலாம் நம்ம சேர்த்து கொள்ளையும் சேர்த்து நம்ம தோசைக்கு மாவு அரைக்கும் போது செய்கிறோம். இப்போ அதே இது வந்து இப்போ நம்ம சுண்டலாக செய்ய போகிறோம். முதல்ல கொள்ளை வந்து க்ளீன் பண்ணிக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கொள்ளை வந்து நம்ம குக்கரில் போட்டு அதோட உப்பையும் சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கொள்ளு ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சுண்டல் பொடி நம்ம அரைச்சிடலாம். முதல் சுண்டல் பொடி வந்து மல்லி, மிளகாய், கருவேப்பிலை போட்டு நான் அரைச்சேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு, மிளகு, மல்லி, வரமிளகா, உளுந்து, சீரகம், அதோட கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு பொடியாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே இருப்பு சட்டி போட்டிருக்கேன். இதில் மல்லியை முதல்ல வறுத்து எடுத்துக்கிட்டரலாம். நான் இங்கே எல்லா சாமானையும் தனித்தனியாக தான் வறுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு சமயத்தில் வறுபடும். அதனால் தனித்தனியாக வறுத்துட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மல்லி வந்து கொஞ்சம் மல்லி வறுபட்டோன்னே அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடும் வந்துடும். இப்போ மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இதை இறக்கிடலாம். நான் திருப்பி சட்டி போட்டு அதில் கடலைப்பருப்பை வெதுப்புறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் உளுந்தையும் சேர்த்து வறுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ எந்த சாமான் நீங்கள் வறுத்தாலும் சிம்லே வச்சு வறுங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம உளுந்தையும் போட்டு ஒன்றா சேர்த்து வெதுப்ப ஆரம்பிச்சிடலாம். உளுந்தும் லைட்டாக கலர் மாறினோனையும்
இதை இறக்கிடலாம். இப்போ மிளகு நம்ம வறுத்தரலாம். மிளகு போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சம் கூட பண்ணியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போ நீங்கள் சுண்டல் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. இதோட சீரகத்தை போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சீரகமும் மிளகும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்துட்டு இப்போ மிளகாயை வறுப்போம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டரலாம். கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதையும் வெதுப்பி எடுத்துக்கிட்டரலாம். சுண்டல் பொடிக்க தேவையான சாமான்லாம் நல்லா வெதுப்பி எடுத்துக்கிட்டோம். இதை இனி கொரன்னு பவுடராக அரைச்சிக்கிட்டரலாம். இப்போ வறுத்த சாமானை நம்ம பவுடராக அரைச்சிக்கிட்டோம். அடுத்தது ஊற வச்ச கொல்லை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும். 2 விசில் சரியாக இருக்கும். 7 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 2 விசில் சரியாக இருக்கும். இனி இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு சட்டி போட்டிருக்கேன். இதில் சுண்டலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டரலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகையும் போட்டுக்கிட்டரலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். இதோட நம்ம வேக வச்ச கொள்ளையும் சேர்த்துக்கிட்டரலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா சுண்டல் பொடி, அதில் தேவையான அளவை இதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பொடி போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் பூவை நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பூ போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஹெல்தியான அருமையான கொள்ளு சுண்டல் ரெடியாக இருக்குது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சுண்டலை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் வெரைட்டிஸில் 2 சுண்டல் பார்த்துருக்கோம். கொண்டக்கடலை சுண்டல், கொள்ளு சுண்டல். கண்டிப்பாக இது 2யும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல வகையான சுண்டல் வெரைட்டிஸ் வருது. அதையும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.